வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வண்டி பார்த்திங்கன்னா டாடா ஏஸில் வந்து ஈவி, அதாவது எலக்ட்ரிக் வண்டி. இந்த வண்டியை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸு, மைலேஜ், பர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் வாரண்ட்டி, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாடலில் பாடி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் டைப்பில் வரும், அப்படி இல்லைனா ஃப்ளாட் டைப்பில் வரும். இந்த மாதிரி ரெண்டு டைப்பில் இருக்குது. வண்டிக்கான கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் பார்த்திங்கன்னா 1840 kg. மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா 36 HP. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டார்க்கு பார்த்திங்கன்னா 130 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லித்தியம் ஐரன் பாஸ்பரேட் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்கு வந்து 3 வருஷத்துக்கான வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ஏசி இண்டக்ஷன் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டார் அதுக்கப்புறம் பேட்டரி, இது மூலமாக தான் இந்த வண்டி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த வண்டியில் உங்களுக்கு ரியர் வீல் டிரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கான லோடு, அதாவது பேலோடு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 600 kg. வண்டிக்கான மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 60. உங்களுக்கு 0 to 30 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 செகண்டில் வந்து போயிடும். நெக்ஸ்ட்டு இங்கே தான் உங்களுக்கு வந்து சார்ஜிங் போர்ட்டு. இதில் வந்து நார்மல் சார்ஜரும் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது. நார்மல் சார்ஜரில் உங்களுக்கு பேட்டரி ஃபுல் ஆகிறதுக்கு 6 to 7 hours வந்து எடுத்துக்கும். அதே ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.25 மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் பேட்டரி வந்து ஃபுல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 154 km வரைக்கும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா LED டைல் லேம்ப்பு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசிவிங்கிற ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னிக்கான வீல் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2100 mm. வண்டிக்கான ஓவரால் லென்த்து பார்த்தீங்கன்னா 3800 mm. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2635 mm. வித்து பார்த்தீங்கன்னா 1500 mm. வண்டிக்கான கிரேடபிலிட்டி, அதாவது மேடு ஏறும் திறன், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22% கிரேடபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 4300 mm. நெக்ஸ்ட்டு வந்து சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரிஜிட் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லீப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேக் வந்து டியூவல் சர்க்யூட் ஹைட்ராலிக் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் டைப்பு, பேக்கில் வந்து ட்ரம் டைப்பு. நெக்ஸ்ட்டு வந்து டயர் சைஸு பார்த்தீங்கன்னா 155 R13 LT 8 PR டயர் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி கண்டெய்னர் பாடி பார்க்கலாம். கண்டெய்னர் பாடி டைமென்ஷன் 7.1 ஃபீட்டுக்கான லென்த்தும் 4.10 ஃபீட்டுக்கான வித்தும் 6.1 ஃபீட்டுக்கான ஹைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்டீரியர் லுக்கு பார்க்கலாம். டோர் ஓப்பன் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டிக்கரிங் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கான சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங்கான கேபிள், அதுக்கப்புறம் டூல் கிட்டு, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முன்னாடி பின்னாடி ஸ்லைடிங் பண்ணிக்கலாம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லைடிங் வென்டிலேஷன் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்கு, ஆக்சிலேட்ரு ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஏர் வெளியே வரதுக்கான போர்ட்டு, ஸ்பீக்கரு. இதில் வந்து உங்களுக்கு நியூட்ரல், ரிவேர்ஸு, டிரைவு அப்படின்னு மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேனுவல், ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 USB போர்ட்டு கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா FM, ப்ளூடூத்து, USB, ஆக்ஸு எல்லா சப்போர்ட்டும் வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பேக் சைடு கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லி டிஜிட்டல் மீட்ரு. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரிப்பு A, ட்ரிப்பு B, சர்வீஸ் டைமு எல்லாமே வந்து இதிலே உங்களுக்கு டிஜிட்டல்லே வந்து எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லாக்கபிள் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த வண்டியோடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 7 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி 9 லட்சம் அந்த சம்திங்கில் வந்து முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த டாடா ஏஸ் ஈவி எலக்ட்ரிக் வண்டியோடைய ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ரிவ்யூ வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.